தமிழகத்தில் 5 இடங்களில் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட அவர், தமிழகத்தில் கால்நடைகளின் வளத்தையும் நலத்தையும் மேம்படுத்த கால்நடைகளுக்கு தேவையான தடுப்பூசி மற்றும் நோய் கண்டறிய பயன்படும் ஆய்வக பெட்டிகளின் தரம் அறிய 12,75,00,000 ரூபாய் செலவில் கால்நடை உயிரியல் பாதுகாப்பு சோதனை சாலை மற்றும் சிறப்பு ஆராய்ச்சி மையம் என்ற உலக தரமிக்க சிறப்பு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். கால்நடைகளின் வளத்தையும் நலத்தையும் மேம்படுத்த கால்நடைகளுக்கு தேவையான தடுப்பூசி மற்றும் நோய் கண்டறிய பயன்படும் ஆய்வக பெட்டிகளின் தரம் அறிய கால்நடை உயிரியல் பாதுகாப்பு சோதனை சாலை மற்றும் சிறப்பு ஆராய்ச்சி மையம் என்ற உலக தரமிக்க சிறப்பு ஆராய்ச்சி மையம் 12,75,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கால்நடைகளை அழைத்து வர வசதி இல்லாத அளவுக்கு தொலைதூர கிராம பகுதி விவசாயிகளின் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பொருட்டு நாட்டிலேயே முதன்முறையாக 10 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் வாங்கப்படும் என்றும் அறிவித்தார். சென்னை மாதவரத்தில் அவசிய மருத்துவ வசதிக்காக கால்நடைகளை அழைத்து வர இயலாத அளவுக்கு தொலைதூர கிராம பகுதிகளில் வசித்து வரும் விவசாயிகளின் கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை அளிக்கும் பொருட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக 10 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் அனிமல் மொபைல் மெடிக்கல் ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் 6,34,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் பேட்டோடை, தூத்துக்குடி மாவட்டம் சிங்கித்துறை மற்றும் பழைய காயல், நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை மற்றும் திருமுல்லை வாசல் ஆகிய 5 இடங்களில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தப்படுவதற்கான மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கவும், பிடித்து வரப்பட்ட கடல் உணவுகளை பதப்படுத்தும் வசதிகளை உருவாக்கவும் நடப்பு நிதியாண்டில் தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் பேட்டோடை, தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கித்துறை மற்றும் பழைய காயல், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாமந்தான்பேட்டை மற்றும் திருமுல்லை வாசல் ஆகிய 5 இடங்களில் மீன் இறங்கு தளங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் 465 மீன்பிடி படகுகள் பாதுகாப்பாக நிறுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு சுமார் 8,400 மீனவர்கள் பயனடைவர்.